இல்லை, எந்த இடத்துலையுமே விஜயோடைய அரசியல் பிரவேசம் வாழ்வுரிமை கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் உருவாக்காது. ஏன்னா எங்கள் கட்சியை நேசித்து எங்களோட இயங்கக்கூடியவர்கள், எங்களோடு இருக்கக்கூடியவர்கள் வந்து அரசியல்படுத்தப்பட்ட நபர்கள் தான். தமிழக வெற்றி கழகத்துடைய வருகை என்பது திமுக அதிமுகவில் எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாத நபர்களை அவர்கள் பக்கம் இழுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகப்படியாக மாற்று கட்சியிலிருந்து போன கட்சிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி கிடையாது. அதிமுக, திமுக போன்ற, காங்கிரஸ் போன்ற, பாஜக போன்ற பல்வேறு கட்சிகள் இருந்து தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி வேட்பாளர்களாகவும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போட்டியாக தமிழக வெற்றி கழகம் வரும் அப்படிங்கிறதே வந்து ஏற்க முடியாது. பல தொகுதிகளில் எங்கள் கட்சி வேட்பாளர்களுடைய வேகத்துக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியல. இன்றைக்கி நீங்கள் நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி போன்ற தொகுதிகள்லாம் போனீங்கன்னா நாள்தோறும் எங்கள் கட்சியோடைய முன்னணி வேட்பாளர்கள் மிக தீவிரமாக களப்பணியில் மக்களோடு மக்களாக ஒவ்வொரு நாளுமே நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பலத்தோடு தான் போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. தமிழக வெற்றி கழகம் ஒரு சினிமா பின்னணியிலிருந்து வந்த ஒரு கட்சி. அது ஒரு ஈர்ப்பு இருக்க தான் செய்யும். ரசிகர்களுடைய அந்த ரசிக மனப்பான்மை கொண்ட ஒரு கூட்டம் வந்து விஜய்க்கு இருக்க தான் செய்யும். அது இந்த தேர்தலுக்கு பிறகும் நீடித்தால் அது வந்து கட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வரைக்கும் அது ஒரு கூட்டம் தான், அவ்வளோதான்.